சற்றுமுன் வெளியான தகவல். அதிகரிக்கும் பென்ஷன் தொகை. மத்திய அரசின் முடிவு என்ன? அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க. பென்ஷன் தொகையை 1000லிருந்து ரூபாய் 2000 ரூபாயாக உயர்த்துவதற்கான அறிவிப்புகள் அதிகரித்துள்ளது. பென்ஷன் வாங்குவோருக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது. அதாவது பென்ஷன் தொகை இன்னும் சில நாட்களில் உயரவிருக்கிறது. தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தின் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை 1000 ரூபாயிலிருந்து ரூபாய் 7500ஆக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதை நிறைவேற்றுவதற்கான காலம் இப்போது நெருங்கியுள்ளது. அதற்கான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது நாடாளுமன்ற நிலைக்குழு இபிஎஸ் திட்டத்தின் 3ஆம் தரப்பு மதிப்பீட்டை ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிக்க மத்திய தொழிலாளர் அமைச்சகத்திடம் கேட்டுக்கொண்டுள்ளது. தொழிலாளர் ஓய்வூதிய திட்டம் 1995 ஆண்டில் தொடங்கப்பட்டது. ஓய்வு பெற்ற பிறகு ஊழியர்களுக்கு நிலையான மாதாந்திர ஓய்வூதியத்தை வழங்குவதே திட்டத்தின் நோக்கமாகும். 2014ஆம் ஆண்டில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை ரூபாய் 1000ஆக நிர்ணயித்தது. அதன் பிறகு அதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. தற்போது இந்தியாவில் பணவீக்கம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஆனால் ஓய்வூதிய தொகை குறைவாகவே உள்ளது. அதை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இந்த திட்டத்தை 3ஆம் தரப்பினர் மறு ஆய்வு செய்யும் செயல்முறையும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த மதிப்பாய்வுக்கான முன்மொழிவு கோரிக்கை வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் இது நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் தேசிய குழு குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை மாதத்திற்கு 7500ஆகவும் அதிகரித்து வரும் பணவீக்கத்தின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் அகவிலைப்படியின் நன்மையும் வழங்கப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. ஓய்வூதியதாரர்கள் இதுபோன்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றன. தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி இபிஎஸ் திட்டத்தின் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 2000 ரூபாயாக உயர்த்துவதற்கான திட்டம் 2020ஆம் ஆண்டு மத்திய நிதியமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் ஆனால் அந்த நேரத்தில் அது அங்கீகரிக்கப்படவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தற்போது 2024 முதல் 2025 பட்ஜெட்டுக்கு பிறகு இந்த திட்டம் மீண்டும் விவாதத்திற்கு வந்துள்ளது. எனவே விரைவில் இது குறித்து ஒரு முடிவு எடுக்கப்பட்டு பென்ஷன் தொகை உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் துவங்க போறீங்களா? அப்போ அரசே 3 லட்சம் தரும் ஜாக்பாட் திட்டம் வெளியானது ஒரு முக்கியமான தகவல். அதை பத்தி தான் பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமீபத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் கைவினை திட்டத்தை துவங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் வாயிலாக தொழில் துவங்குபவர்கள் கடன் பெறலாம். இந்நிலையில் கலைஞர் கைவினை திட்டம் குறித்து குட் நியூஸ் ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்தான முழுமையான தகவல்களை தற்போது பார்க்கலாம். அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் தொழில் கடன்கள் பெற்று தொழில் துவங்குவதை ஊக்குவிக்கும் விதமாக கலைஞர் கைவினை திட்டத்தை தமிழ்நாடு அரசு சமூகத்தில் கலைஞர் கைவினை திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தது. அதேபோல தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு
உதவிடும் வகையில் விஸ்வகர்மா யோஜனாவுக்கு மாற்றாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் இந்த திட்டம் குறித்து ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா சமூக நிதி அடிப்படையில் இல்லை, குலத்தொழிலை ஆதரிக்கும் விதமாக இருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதனையடுத்து இந்த திட்டத்தை அப்படியே செயல்படுத்த முடியாது என அறிவித்தது. விஸ்வகர்மா யோஜனாவுக்கு மாற்றாக கலைஞர் கைவினை திட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைஞர் கைவினை திட்டத்தை துவங்கி வைத்தார். இவ்விழாவில் 891 பயனாளிகளுக்கு 34 கோடி ரூபாய் மானியத்துடன் 170 கோடி ரூபாய் வழங்கி பேசினார். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கலைஞர் கைவினை திட்டம் துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் 3 லட்சம் வரை பதியற்ற கடனுதவி மற்றும் 50,000 வரை மானியம் பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5% வரை வட்டி மானியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த திட்டத்தின் பலனை பெற விண்ணப்பிக்கும் தொழில் முனைவோர்களுக்கு திறன் மேம்பாட்டுக்கான சிறப்பு பயிற்சிகள் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 35 வயது நிரம்பிய எந்த வகுப்பினராக இருந்தாலும் இந்த திட்டத்தின் பலனை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக கடன் பெற விரும்புகிறவர்கள் www.msmeonline.ta.gov.in/kkt என்ற அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதேபோல கட்டிட வேலைகள், மர வேலைப்பாடுகள், படகு, கூண்டு தயாரித்தல், தையல் வேலை, கூடை உடைத்தல், கண்ணாடி வேலைப்பாடுகள், மீன் வலை தயாரித்தல், நகை செய்தல், அழகு மற்றும் சிகை அலங்காரம், ஓவியம் வரைதல், சிற்ப வேலைப்பாடுகள் உள்ளிட்ட 25 வகையான தொழில்களுக்கு கலைஞர் கைவினை திட்டத்தின் கீழ் கடன் பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.